அன்பிற்கினிய சகோதரர்களே, நம்ம தற்போது வெள்ளத்தில் சிக்கிய சகோதரர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த இருக்கிறாங்க, இவங்க தான் மீட்கிற பணியில் மும்முரமாக இருக்கும் பேர்வுடை சகோதரர்கள். இந்த இருக்கார் ஒருத்தர், இவர் நம்ம காசா வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சகோதரர். கடலுக்கு போய் வந்ததும் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாராம். இந்த இருக்கிறாங்க, சலாம்னு சொல்லுங்க. வெள்ளம்பிட்டிய ஜங்ஷனில் இருந்து கொகிலவத்த பிரண்டியாவத்த பகுதிகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஏராளமான மக்கள் பள்ளி வாயில்களில் அதே போன்று மேல் மாடிகளில் சிக்கொண்டிருப்பதாக, அவர்களால் வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதாக சமூக வலைதளங்களிலே செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஒரு சந்தோஷமான செய்தியை எங்களுடைய நண்பர்கள் சொல்கிறார்கள். அதாவது நீர் அடித்து செல்லக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கும் போது இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை வேளையாகும் போது நீர்மட்டம் குறைவடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். மிக வேகமாக நீர் அடித்து செல்லக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சகோதரர்கள் சொல்கிறார்கள், இன்று காலை வேளையிலே இந்த பகுதியால் பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த முச்சக்கர வண்டிகள் எல்லாம் இதைவிட மூழ்கி இருப்பதை அவதானித்ததாக சொல்கிறார்கள். இந்த மக்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி பேருவலையை சேர்ந்த சகோதரர்கள் 60க்கும் மேற்பட்ட போட்களை இவர்கள் கடமையினை நிறுத்தி இரவு பகலாக எந்த விதமான ஊதியங்களையும் பெறாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் இந்த பணியிலே ஈடுபடுகிறார்கள். இந்த மக்கள் எப்படி வீடுகளை சுத்தம் செய்ய போகிறார்களோ. எனவே இளைஞர்கள், இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், 6 நிமிஷம் எங்க காட்டுது, அதாவது கொகிலவத்த பள்ளி. இப்போது நாங்கள் கொகிலவத்த பள்ளியை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய முயற்சி வெற்றி பெற்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களை பாதுகாக்க முடியும். எனவே பேர்வல சகோதரர்கள் இதுவரைக்கும் வெள்ளம்பிட்டிய இந்த வெள்ள அனர்த்தத்துல 25 போட்டுக்கு மேல பேர்வல சகோதரர்களுடைய போட் தான் ஒர்க் பண்ணுது. 50 பேருக்கு மேல இங்க இருக்கிறாங்க. 60 பேருக்கு மேல இருக்கிறாங்க. இருந்து முழுவதுமாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நீங்க பார்க்கலாம், எந்த போட்ல பார்த்தாலும் பெரும்பாலும் பேர்வல மக்கள் இருப்பாங்க. அந்த புத்தளத்துல எல்லா வீட்லயும் ஒரு மௌலை இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இங்க வந்து எல்லா போட்லயும் ஒரு பேர்வல சகோதரர் இருப்பாரு. உண்மையிலே சொல்ல போனா உயிரை பணயம் வச்சு அவங்க அந்த ஒர்க்கை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம கொகிலவத்த பள்ளியை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். மகள், நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க புள்ள? அம்மா, நாங்க இப்ப கொகிலவத்த பள்ளிக்கு கிட்ட, கொகிலவத்த மெயின் ரோட்ல வந்து கொண்டிருக்கோம், பள்ளிக்கு கிட்ட. ஹலோ, இன்னும் கொஞ்சம் முன் நேரனே இதெல்லாம் காட்டுது. பள்ளிக்கு எப்படி போற? பள்ளி கொயிலவத்த பள்ளி அந்த இருக்குது. ஹலோ, ஆமா, வலைசலாம். சொல்லுங்கம்மா, கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்கம்மா. போன் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்கம்மா. கொஞ்சம் தாங்க. அதாவது இருக்கா நீங்க சொல்றது சரி. லெப்ட்ல, அதாவது சகோதரர் மசீன் இன்னும் கொஞ்சம் போங்கன்னு சொல்றாரு. சகோதரி உம்மு கன்சா சொல்றாங்க இன்னும் கொஞ்சம். ஆனால் இதுக்காங்கள போட் போக இல்லாதுன்னு சகோதரர் சொல்றாங்க. போட் அமாரும் இத
அதான் இங்க வரக்கூடிய எல்லா போட்டுகளும் இந்த இடத்தால திரும்புறதா சொல்றாங்க. இதுக்கு அங்கே போவேலான்னு. முஸ்தபா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, மக்கள் பாக்குறாங்க. இப்ப இந்த ஏன் போவேலாது? நான் பிடிக்கிறேன். இந்த ரோட்ல எங்களை போட்டை கொண்டு போக இயலாது. ஏண்டா இந்த போட்டு தண்ணி இல்ல, தண்ணி ஸ்பீட் கூட கண்ட்ரோல் பண்ண இயலாது. 25 ஸ்பீட வந்து இன்ஜின் போட்டு போயிடாம 40 போட்டு வந்து மேல முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நாங்க ரெஸ்பாண்ட் எடுக்கிறோம். இங்கிட்டு வந்து எங்களோட போட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 போட் வந்து இந்த லொகேஷன் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டான். இப்ப ஒரு போட்ல வந்து இன்ஜின் பழுதா போச்சு. ஆமா, இன்று காலையில் இருந்து பல வண்டிகள் இந்த இடத்திற்கு வந்து திரும்பி சென்றதாகத்தான் இந்த அக்கம் பக்கத்துல இருக்கிற இந்த சகோதரிகள் சொல்றாங்க. போவானம் உண்டு. මෙතෙන්ට එන්නේ නැද්ද? දවස් දෙකම ආවේ නැද්ද? ඉතින් කියනවානේ ඔක්කොමලා කෑම බෙදනවා කියලා. අපි අද තමයි දැන් මේ පාර ආවේ. හරි, අපි එන්නම්. අපිට ආමි පොලිසිය කොම්ද කිව්වද? දැන් ඒගොල්ලෝ අපිව මෙතෙන්ට යන්න දෙන්නෙත් නෑ. මොකද මෙතන සරයි කියලා. නැත්නම් අපි හරි කියනවා. சகோதரர் ரஸ்மின் நடந்து செல்கிறார். அண்ணே பவு அண்ணே හරි පුළුවන් ට්‍රයි එකක් දාන්නම් ගිහිල්ලා. කෑම ඒ පැත්තේ තියෙනවා වුණ තරම්. අපි ගිහිල්ලා කියන්න මෙතන මේ. එයා என்ன கமெண்ட்ல என்ன சொல்றாங்க? அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. ஓ அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. இன்று காலையில் இருந்து பல போட்கள் இந்த இடத்திற்கு வந்து அங்கே தகவல் சொல்லி இருக்கிறார்கள். கோயிலவத்த பள்ளி வரைக்கும் போட்டுகளால் பயணிக்க முடியாது என்று. நாம் எப்படியாவது போவோம் என்ற அடிப்படையிலே வந்தோம். ஆனால் இங்கே மேல் மாடிகளில் இருக்கக்கூடிய இந்த மக்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் போவது ஆபத்தான விடயம், போக வேண்டாம் என்று. எனவே என்ன செய்வது என்று எமக்கும் தெரியவில்லை. சகோதரர் விஷுவல் விளங்காது சகோதரரை என்றால் இந்த இடத்திலே கவரேஜ் ப்ராப்ளம், இந்த இடத்துல கவரேஜ் ப்ராப்ளமா இருக்குது. எனவே சில போது விஷுவல்கள் சரியாக விளங்காது. இலங்கை முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண காலநிலை காரணமாக நாட்டின் பல பாகங்களிலும் மழை வீழ்ச்சி பதிவாகி அதனூடாக வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு பல குளங்கள், டேமுகள் எல்லாம் உடைப்படுத்திருக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் மத்திய மலைநாட்டு பகுதிகளில் பல இடங்களிலும் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. பல ஊர்களுடைய கான்டாக்டே நமக்கு இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படி இலங்கை வரலாற்றில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு மாபெரும் அழிவாக இந்த அழிவு பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் முதல் கட்டமாக இறைவனிடத்தில் கையேந்தி இதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிற அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டிய கடமை நம் அத்தனை பேர் மீதும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த காலங்களைப் போல இம்முறையும் நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய சகோதரர்களை இரவு பகலாக முடிந்தவரை மீட்டுக் கொண்டு வருகிற காரியங்களை நாமும் நம்முடைய சகோதரர்களும் இணைந்து செய்து வருகிற இந்த சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுகளை வழங்குவது இந்த நேரத்தில் உயரிய பணியாக இருக்கிற அதே நேரம் அடுத்தடுத்ததாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு, இடங்களுக்கு திரும்புகிற நேரம் அந்த இடங்களை துப்புரவு செய்கிற பணிகள் இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான குறைந்தபட்ச பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான உலருணவு பொருட்களை கொடுக்க வேண்டிய தேவையோடு மாணவர்கள் தங்களுடைய படிப்புக்கு தேவையான அனைத்தையும் இழந்திருக்கிறார்கள். அரசாங்கம் மாத்திரம் இதற்கான நிவாரணங்களை கண்டிப்பாக செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. நம்முடைய நாட்டிற்கு ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகளும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முன்வந்திருக்கிறார்கள். ரெஸ்கியூ டீம் எல்லா இடங்களிலும் களமிறக்கப்பட்டிருந்தாலும் நாடு முழுவதுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தம் என்பதால் முழுமையான தீர்வை காண முடியாமல் இருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கான உலருணவு பொருட்கள், மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள், அதே போன்று பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்லும் போது அவற்றை துப்புரவு செய்வதற்கான பொருட்களை வழங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரிச்சம்பழத்தின் துண்டை கொடுத்தாவது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு இம்மையிலே இந்த மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. சோகத்தின் உச்சியில் இலங்கை மக்கள் இருக்கிறார்கள். சோதனையின் உச்சியில் நம்முடைய மக்கள் சிக்கி இருக்கிறார்கள். எனவே இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிற அதே நேரம் இந்த மக்களுக்காக வாரி வழங்குவோம். உங்களால் முடிந்த உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நேரடியாக நீங்கள் வைப்பு செய்ய முடியும். இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து நேரடியாக வைப்பு செய்ய முடியாதவர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு
இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது நீங்கள் எப்படி எங்களுக்கு பங்களிக்க முடியும் என்பதை நாம் உங்களுக்குரிய அறிவுறுத்தல்களை தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் கொழும்பை அண்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பொருட்களாகவே நீங்கள் நேரடியாக நமக்கு தந்துதவ முடியும். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அரிசி பேக்குகளாக வாங்கி தாருங்கள். பருப்பு, சீனி, தேயிலை எதுவாக இருந்தாலும் பொருட்களாகவும் நீங்கள் ஒப்படைக்க முடியும். முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு பொருட்களை மாளிகாவத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தி அலுவலகத்தில் நீங்கள் ஒப்படைக்க முடியும். அதே நேரத்தில் என்னுடைய தொலைபேசியை ரீச் பண்ண முடியாதவங்க அதோடு சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர் ஷஹ்னி என்கிற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த பொருட்களையும் நேரடியாக மாளிகாவத்தில் இருக்கிற நம்முடைய செய்தி அலுவலகத்தில் ஒப்படைக்க முடியும். எனவே இதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை முன்வைத்துக் கொள்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.